அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 28/11/2024 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி குரோதி வருடம், தமிழ் மாதம் கார்த்திகை 13ஆம் நாள். இன்று வியாழன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் இன்னா செய்யாமை. குறள் 312. கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள். தெளிவுரை. தன்மேல் கோபம் கொண்டு தனக்கு துன்பம் செய்தவர் மீதும் திரும்ப துன்பம் செய்யாதிருப்பதே மாசற்றவரின் கொள்கையாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அவர்களுக்கு. புதிய கல்விகள் அல்லது புதிதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியை பெறுவார்கள். என்று புதிய தொழில் தொடங்க எண்ணம் கொண்ட உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் மற்றும் பணி வாய்ப்புகளும் கூட வந்து சேரும். என்று குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். இன்று எங்கு சென்றாலும் மதிக்கப்படுவீர்கள். தாய்மாமா வழியில் உதவிகள் கிடைக்கும் காலம். பண உதவி, திருமணத்திற்கு பெண் பார்த்தல் போன்ற வேலைகளை உங்களுக்காக செய்வார் அவர். இன்று நீங்கள் வாங்கிய நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வருவீர்கள். கல்வி பயில பொருளாதாரம் ஒத்துழைக்காத காரணத்தால் தடைபட்டு இருந்த மாணவர்களுக்கு பிரச்சனை சரியாகி படிப்பை மேற்கொண்டு தொடருவார்கள். என்று 35 வயதிலிருந்து 37 ஆகிய வயதுகளில் இருப்பவர்கள், அதாவது பெரும்பாலும் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது சமூகத்தின் மாறான நடவடிக்கைகளால் அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. இன்று நிச்சயிக்கப்படும் திருமணங்களில் வரன் உங்கள் குடும்பத்தை காட்டிலும் கௌரவமான குடும்பத்திலிருந்து வருவதாக இருக்கும். வசிக்கும் அல்லது பூர்வீகத்திற்கு கிழக்கில் இருந்து வருவார்கள். மனைவியாக வர இருப்பவர் சிறிது வஞ்சக குணம் இருப்பினும் மிகவும் சாமர்த்தியம் நிறைந்தவராகத்தான் இருப்பார். உங்கள் நண்பரின் மகளின் வாழ்க்கை சிக்கலானது குறித்து, அதாவது காதல் வாழ்க்கையால் கல்வியில் தடைவேறு இருப்பதாக சொல்லி வருத்தப்படுவார். என்று ஆனாலும் இந்த குழப்பங்கள் இன்னும் சிறிது நாட்களில் சரியாகும் என்ற ஆறுதலை நீங்கள் அவருக்கு கொடுக்க முடியும். கோச்சார கிரகங்களிடம் மாறும்போது, அதுவும் குறிப்பாக வித்யாகாரகனிடம் மாறும் பொழுது நிச்சயம் சூழ்நிலைகள் மாறும். இன்று வானிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தில் கேரளாவை ஒட்டிய பகுதிகள், தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், கம்பம், குமுளி, கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளில் மழை இருக்க வாய்ப்பு உண்டு. இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேச மேற்கு பகுதிகள், ராஜஸ்தான் இந்த இடங்களில் அதிகமான மழை பெய்யும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கருக்கழிதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கருவுற்ற தாய்மார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடல் தொடர்பான சிக்கல்களும் ஏற்படும். கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை இன்று எடுப்பீர்கள். குடும்பத்தில் நரம்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். யாராலும் கண்டறிய முடியாத ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். இன்று சளி, காய்ச்சல் மாதிரியான தண்ணீர் சம்பந்தப்பட்ட நோய்களும் உருவாகும். இன்று திருமண மண்டபம், ஆடம்பரமான வீடுகள், தோட்டம், பெண்கள் கூடும் இடங்கள், திரையரங்கம், ஷோரூம், விளையாட்டு அரங்கம், கேளிக்கை விடுதி, விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சரண்யா, பிரியா, ரமேஷ்குமார், குழந்தைவேல், தண்டபாணி, குரு, தமிழ்ச்செல்வி, கலைச்செல்வி, மாரியம்மாள், சுமதி, எழிலழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கீரை, சோயா, சுண்டல், கிழங்கு, பீன்ஸ், பீட்ரூட் மற்றும் கோதுமையில் செய்த பதார்த்தங்கள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.